ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் வாழ்ந்து வந்தார். அவர் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர். பல பல ஆண்டுகள் உக்காந்து சாப்பிட்டாலும் பல தலைமுறையும் அழியாத சொத்து இருக்கிறது. அதனாலே அவர் கொஞ்சம் தலகணம் கொண்டவராகவும் அந்த ஊரில் மிகவும் செல்வாக்கு உடையவராகவும் இருந்து வந்தார். அவர் பார்ப்பதற்கு மிகவும் குண்டாகவும் முரட்டுத்தனம் கொண்டவராகவும் இருந்தார். அவர் ஒரு சாப்பாட்டு பிரியர். ஒவ்வொரு தடவையும் அவர் சாப்பிட உட்காரும்போது அவர் சாப்பாடு சரியில்லை என்றால் சமையல்காரனை வன்மையாக தண்டிப்பது, துன்புறுத்துவது, வேலையை விட்டு நீக்குவது, சில சமயங்களில் அடித்து ஊரை விட்டு விரட்டுவது, இதுபோல காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு தடவையும் சாப்பிட உட்காரும் பொழுது தன் எதிரே விதவிதமான சமையல் பலகாரங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன். அதேபோல் தன் எதிரே வைக்கப்பட்டிருக்கும் உணவு பண்டங்களை மூன்று பார்த்து நல்ல நறுமணமாக உள்ளதா என்று மூச்சை இழுத்து 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 சுவை பார்ப்பவர். சாப்பாட்டில் ஏதாவது ஒரு சின்ன குறை கண்டுபிடித்தாலும் அவருக்கு மூக்கின் மேல் கோபம் வந்து விடும். உடனே அந்த சமையல்காரனை வன்மையாக திட்டுவார். இல்லையென்றால் சமையல் பாத்திரங்களை தூக்கி வீசிவிடுவார். சாப்பிடுவதற்காகவே தான் பிறந்திருக்கிறான் என்று நினைக்கும் பணக்காரனை கண்டு மாளிகையில் உள்ள அனைவரும் பயந்து நடுங்குவார்கள். தினமும் சமைக்கும் போது சமையல்காரன் அந்த பணக்காரனை எப்படியாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலேயே சமையல் செய்யும் போது புலம்பிக் கொண்டு என்ன சமைப்பது என்று தெரியாமல் திக்குமுக்காடி சமைத்து கொடுப்பார்கள். என்ன சமைத்தாலும் எப்படி சமைத்தாலும் சுவை இல்லையெனில் அந்த பணக்காரர் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் என்று நினைத்து பயத்திலேயே அந்த சமையல்காரன் சமைத்து கொண்டிருப்பான். அந்த பணக்காரர் சாப்பாட்டில் ஏதாவது குற்றம் கண்டுபிடித்தால் உடனே சமையல்காரருக்கு வேலை போய்விடும். சில சமயங்கள் வன்மையாக திட்டுவார். சில சமயங்களில் வேலைக்காரனை கழுத்தை பிடித்து அந்த மாளிகையை விட்டு வெளியேற்றி விடுவார். எப்படி அறுசுவையாக சமைத்து போட்டாலும் அந்த பணக்காரனை திருப்திப்படுத்த முடியாது என்று நினைத்த சமையல்காரர்கள் அந்த நகரத்தை விட்டே வெளியேற முயற்சி செய்தனர். ஏனென்றால் அந்த பணக்காரர் மிகவும் பணபலம் படைத்தவர். அவர் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று தனகணம் படைத்தவர். யாரும் அடிபணியவில்லை என்றால் அடிப்பார், துன்புறுத்துவார். இதையெல்லாம் மனதில் கொண்ட சமையல்காரர்கள் அந்த நகரத்தை விட்டே வெளியேற திட்டம் தீட்டினர். பழைய சமையல்காரனை விரட்டியதும் புதிய சமையல்காரனை தேடும் பணியில் மாளிகையில் உள்ளவர்கள் செயல்படுவார்கள். அந்த மாளிகையில் உள்ள வேலையாட்கள் சமையல்காரனை தேடி வரவில்லை என்றால் அவர்களுக்கும் தண்டனை உண்டு. சாப்பாடு இல்லாமல் அந்த பணக்காரர் ஒரு நாளும் வாழ மாட்டார். ஏன், ஒரு வினாடி கூட அவர் பட்டினியாக இருந்ததே கிடையாது. அந்த நகரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோயில் இருந்தது. அந்த அம்மன் கோயிலில் வருடத்திற்கு ஒரு முறை பண்டிகை வரும். ஊரே விழாக்கோலங்களாக கொண்டாடும். அந்த கோயிலின் முக்கிய சிறப்பே உண்ணாவிரதம் இருந்து அம்மனுக்கு படையல் போடுவதுதான் அந்த கோயிலின் சிறப்பு. அதனால் எப்போ பண்டிகை போட்டாலும் 2 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பார்கள் மக்கள். யாரும் சமைக்கவும் மாட்டார்கள், யாரும் சாப்பிடவும் மாட்டார்கள். அந்த நேரத்தில் கூட அந்த பணக்காரர் சாப்பாடு வேண்டும், சுவையான சாப்பாடை சாப்பிட்டு 3 வேளையும் சாப்பிடும் ஒரு முட்டாள்தனமான ஒரு அரக்க குணம் கொண்ட மக்களை துன்புறுத்தும் ஒரு பணக்காரராக அவர் வாழ்ந்து வந்தார். சமையல்காரர்கள் யாரும் கிடைக்கவில்லை என்றால் ஊராக சென்று விளம்பரம் செய்து அதிக பணம் தருவதாக சொல்லி தங்குவதற்கு இடம் தருவதாக சொல்லி ஆசை வார்த்தைகள் காட்டி சமையல்காரர்களை கூட்டி வருவார்கள். புதிதாக வந்த சமையல்காரனுக்கு பணக்காரனின் குணம் பற்றியும் தெரியாது, அவர் என்ன விரும்பி சாப்பிடுவார் என்றும் தெரியாது. இருந்தாலும் தனக்கு தெரிந்த எல்லா உணவு வகைகளும் மிகவும் கவனமாக சமைத்து பணக்காரருக்கு வழங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார். புதிய சமையல்காரன் சமைத்த உணவை பணக்காரர் மகிழ்ச்சியாக சாப்பிடுவார் என்று நினைத்து மாளிகையில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒருவேளை பணக்காரர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை சுற்றி காட்டி சம்பள உயர்வு கேட்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்ததே வேறு. புதிய சமையல்காரர் பணக்காரரிடம் நல்ல
பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்து முதலில் ஒரு மட்டன் சூப்பு செய்து அவரிடம் கொண்டு போய் கொடுத்தார். சாப்பிட உட்கார்ந்த பணக்காரர் முகம் சற்றென்று மாறியது. இது என்ன? இதிலிருந்து ஏதோ ஒரு கெட்ட வாடை வீசுகிறதே என்று கோபத்திடம் கேட்டார் அந்த பணக்காரர். புதிய சமையல்காரரோ பயந்து போனார். இது மட்டன் சூப்பு, இதிலிருந்து என்ன வாடை வருகிறது? நல்லாதானே இருக்கிறது. அதுவும் இல்லாமல் உங்களுக்காக நான் மிகவும் கவனமாக தயாரித்தேன். இது புளிப்பாய் இருக்கிறதா, இல்லை புளித்த வாடை அடிக்கிறதா என்று நீங்கள் கேட்கிறீர்களே. வாடை எதுவும் வரவில்லையே, மனம்தானே வீசுகிறது சூப்பில் இருந்து என்று சமையல்காரர் பயத்துடன் கூறினார். இதுதான் மனமா? இந்த சூப்பை தூக்கி நாய்க்கு ஊத்துங்கள் என்று சொல்லி தூக்கி வீசிவிட்டார். உடனே இவனை இந்த ஊரில் இருந்து விரட்டி அடியுங்கள் என்று பணக்காரர் உத்தரவிட்டார். ஐயா பணக்காரரே, நான் இனிமேல் இந்த சூப்பை தயாரிக்கவே மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை இந்த மாளிகையில் இருந்து விரட்டி விடாதீர்கள். நான் மிகவும் ஏழ்மையானவன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்ணீர் மல்க அழுது கொண்டு அந்த பணக்காரரிடம் கெஞ்சினார். சொன்னதுதான், உன்னை உடனே விரட்டி அடிக்கிறேன் என்று அங்கே இருந்த வேலையாட்களுக்கு அந்த பணக்காரர் உத்தரவிட்டார். அந்த பணக்காரரின் பேச்சை மீறாமல் சரிங்க, இதை நான் உடனே நிறைவேற்றுகிறேன் என்று அவனை விரட்டி அடிக்க பார்த்தார்கள். மறுநாளே சமையல் வேலைக்கு புதிதாக ஒரு ஆளை தேர்வு செய்தார்கள். அரசனின் முன்கோபமும் அந்த சமையல்காரன் அதே ஊரில் வாழ்ந்தவன்தான். அதனால் அந்த பணக்காரரை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவன் கோபத்தை பற்றியும் தெரியும், அவன் செல்வாக்கை பற்றியும் தெரியும். அந்த பணக்காரரின் முன்கோபம் எப்படி இருக்கும் என்று அவன் ஏற்கனவே பலமுறை தொலைவில் இருந்து வேடிக்கை பார்த்திருக்கிறான். இதனால் நன்கு தெரிந்த அந்த புதிய சமையல்காரன் சமையல் செய்யும் போது மிகவும் கவனமாக சமைத்து அந்த பணக்காரருக்கு கொடுத்தார். ஆரம்பத்தில் அந்த பணக்காரரும் சில நாட்கள் மிகவும் அந்த சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்டார். எந்த குறையும் சொல்லவில்லை. இதை பார்த்த அந்த மாளிகையில் இருந்த மற்ற ஊழியர்கள் நிம்மதியடைந்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த பணக்காரர் தன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தார். இது என்ன சமையல்? இதை மனுஷன் சாப்பிடுவானா என்று கத்தி அமர்க்களம் செய்தார். இந்த சமையற்காரனை உடனே அடித்து விரட்டுங்கள். இப்பொழுது மாளிகைக்கு சமைக்க ஆள் இல்லை, என்ன செய்வது என்று மறுபடியும் அந்த மாளிகையில் உள்ள ஊழியர்கள் சமையல்காரனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த சமையல்காரனையும் அடித்து துரத்தி விட்டாச்சு. ஊரில் இருந்த சில சமைக்க தெரிந்த சமையல்காரர்களும் எங்களுக்கு சமைக்க தெரியாது என்று சொல்லி அவர்கள் அந்த மாளிகைக்கு வர மறுத்து விட்டார்கள். இதனால் அந்த பணக்காரர் பசியால் தவித்தான். தன் பசியை போக்கிக் கொள்ள மாளிகையில் உள்ள பழங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். பழங்கள் தீர்ந்து போனது. பச்சை காய்கறிகள் என்று கூட நினைக்காமல் அதையும் தின்று தன் பசியை போக்கிக் கொண்டார். ஒரு நாள் மாலை வேளையில் தோட்டத்தில் பசியினால் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார். என்ன செய்வது என்றே அவருக்கு தெரியவில்லை. அப்பொழுது அந்த பணக்காரர் எதிரே ஒருத்தன் வந்து மிகவும் பணிவன்புடன் வணங்கி நின்றான். யாரப்பா நீ? நானே பசியில் வாடிக்கொண்டிருக்கிறேன். நீ ஏன் என்னை இப்படி கடுப்பேற்றுகிறாய்? நீ யார் என்று சொல் முதலில் அப்படி என்று கேட்டார். நான் ஒரு சமையல்காரன், வெளியூரை சேர்ந்தவன். உங்களுக்கு பணிவிடை செய்ய நான் காத்திருக்கிறேன் அடக்கத்துடன் கூறினான். ஆஹா, ஒருத்தன் சிக்கிவிட்டான். தன் பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த பணக்காரர், நான் இப்பொழுதே உன்னை பணியில் சேர்த்து கொள்கிறேன். நீ முதலில் போய் நான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னான். அந்த புதிய வேலைக்காரன் சடனாக சமையல் அறைக்கு சென்று சமைக்க ஆரம்பித்தான். அந்த பணக்காரர் பின்னாடியே போய் கேட்டார், உனக்கு எது சுவையாக சமைக்க தெரியும் என்று கேட்டார். அதற்கு அந்த சமையல்காரர், எனக்கு முட்டை பிஸ்கட் அழகாக சமைப்பேன், சுவையாக இருக்கும் என்று சொன்னார். அந்த பணக்காரர், முட்டை பிஸ்கட்டா? இதுவரை நான் அதை கேள்விப்பட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. நீ உடனே அதை சமைத்து எனக்கு கொண்டு வா,
நாம் உடனே சாப்பிட வேண்டும், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்று அந்த பணக்காரர் சொன்னார். புதிய சமையல்காரன் மிகவும் புத்திசாலி. இந்த பணக்காரரை பற்றி எல்லா விவரங்களையும் ஆல்ரெடி கேட்டு தெரிந்து கொண்டுதான் இங்கே வந்திருக்கிறார். பணக்காரர் கோபம் எப்படிப்பட்டது என்றும் அவனுக்கு தெரியும். ஆகவே தான் கூறிய முட்டை பிஸ்கட்டை கவனத்துடன் உடனே தயார் செய்து கொண்டு போய் அந்த பணக்காரருக்கு அளித்தார். பணக்காரர் ஒரு பிஸ்கட்டை எடுத்து சாப்பிட்டான். முகத்தை சுளித்தார். என்ன பணக்காரரே, இந்த பிஸ்கட் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? வேண்டுமென்றே அந்த சமையல்காரன் கேட்டான். ஆமாம் என்றார் அந்த பணக்காரர். ஆனால் மற்றவர்கள் இந்த பிஸ்கட்டை கொடுத்தேன். ஆனால் இந்த மாளிகையில் உள்ள மற்றவர்களுக்கும் இந்த முட்டை பிஸ்கட்டை தான் கொடுத்தேன். அவர்கள் மிகவும் சுவையாக உள்ளது என்று சொன்னார்கள். எனக்கு மற்றவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று அந்த பணக்காரர் சொன்னார். இது நன்றாக இல்லை. உனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தருகிறேன். என்னை போன்ற பணக்காரர்களுக்கு பிடித்தமாறு மிகவும் சுவையான உணவை செய்து கொண்டு வா என்று கோபத்துடன் அந்த பணக்காரர் சொன்னார். அவன் சில வினாடிகள் யோசித்தான். என்ன யோசிக்கிறாய்? சரியான பதில் கூறாவிட்டால் உன்னை இங்கே கொன்று விடுவேன். நான் அவ்வளோ பசியோடு இருக்கிறேன் என்று அந்த பணக்காரர் சொன்னார். உங்களை போன்ற பணக்காரர்களுக்கு பொருத்தமான உணவு பசிதான் என்றார் அந்த வேலைக்காரர். அப்படியென்றால் அந்த பசியை உடனே தயாரித்து எனக்கு கொண்டு வா. நான் இப்பயே அதை சாப்பிட வேண்டும் என்று அந்த பணக்காரர் கூறினார். பணக்காரரே, இங்கு பசியை தயாரிக்க முடியாது, எங்கும் கிடைக்காது, நான் அழைத்து செல்லவும் முடியாது. வாருங்கள், நீங்கள் கேட்கும் பசி எங்கு இருக்கிறது என்று உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று அந்த சமையல்காரர் அந்த பணக்காரரிடம் சொன்னார். பணக்காரரோ, என்ன, அந்த பசி எங்கு கிடைக்கும் என்று உனக்கு தெரியுமா? என்னை அங்கே கூட்டு போ என்று சொன்னார். அவன் அந்த பணக்காரரை காடு, மலை, மேடு என்று எல்லா இடத்துக்கும் கூட்டு போனார். இதனால் அந்த பணக்காரர் மிகவும் சோர்ந்து போனார். சோர்வில், அட பயலே, என்னை எங்குதான் கூட்டு போகிறார்? என்னால் பசியில் நடக்க முடியவில்லையே என்று வாடினார். திரும்பி போகவும் முடியவில்லை. அதன் வழியே அவர் கூட்டு போய் ஒரு பாலைவனத்திற்கு நடுவில் நிற்க வைத்து விட்டார். அந்த பணக்காரர் பசி பசி, தண்ணி தண்ணி என்று கதற தொடங்கினார். அடடே, எனக்கு ஏதாவது கொடு, எனக்கு தொண்டை வறண்டு போகிறது, எனக்கு ஏதாவது கொடுத்து என் உயிரை காப்பாற்று அப்படி என்று அந்த பணக்காரர் அந்த சமையல்காரனிடம் கெஞ்சினார். அந்த புத்திசாலி சமையல்காரன் அவனுடன் கொண்டு வந்த அந்த முட்டை பிஸ்கட்டை எடுத்து அந்த பணக்காரருக்கு கொடுத்தார். பணக்காரர் அவசரமாக அந்த முட்டை பிஸ்கட்டை எடுத்து தின்றார். ஆக ரொம்ப சுவையாக இருக்கிறது, இதை ஏன் நீ எனக்கு தரவில்லை முன்னாடியே? இவ்வளோ அருமையான சுவையான பிஸ்கட்டை நீ மாளிகையிலேயே கொடுத்திருந்தால் இவ்வளவு தூரம் நாம் அலைந்து கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதில்லையே என்று பணக்காரர் சொன்னார். அதற்கு அந்த வேலைக்காரன் சொன்னான், உங்களுக்கு மாளிகையில் கொடுத்த அதே பிஸ்கட்டை தான் நான் இங்கே எடுத்து வந்தேன். இதுவும் அதுவும் ஒன்றுதான். இப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு ருசியாக இருக்கிறது? ஏனென்றால் மாளிகையில் உங்களுக்கு உண்மையாவே பசி கிடையாது. நீங்கள் வேண்டுமென்றே சமையல்காரனை துன்புறுத்தி அவர்களை நீங்கள் வன்மையாக திண்டித்து அடிபணிய வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய வரட்டு கௌரவமும் பணபலமும் தான் உங்களுக்கு அடையாளமாக இருந்தது. இப்போ யாரும் இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், நடு பாலைவனத்தில் பசியோடு இருக்கும்போதுதான் உங்களுக்கு அதனுடைய ருசி தெரிகிறது. சமையல்காரன் சொன்னதை நிதானமாக கேட்ட அந்த பணக்காரர் சில வினாடிகள் மௌனமாக இருந்தார். ஆமாம், பசி உள்ளவனுக்குத்தான் அந்த உணவின் ருசியும் அருமையும் தெரியும் என்று புரிந்து கொண்ட அந்த பணக்காரர் எதுவும் பேச முடியவில்லை. என்னை மன்னித்து விடு என்று அந்த சமையல்காரனிடம் கேட்டார்.
இத்தனை நாள் நான் கண்மூடித்தனமாக இருந்திருக்கிறேன் என்று சொல்லி மிகவும் வெக்கப்பட்டு தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டார். இனிமேல் நான் எந்த சமையல்காரனையும் துன்புறுத்த மாட்டேன். நான் இனிமே பசிக்காக மட்டும் சாப்பிடுவேன். யாரையும் துன்புறுத்தி கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று அந்த சமையல்காரனிடம் மன்னிப்பு கேட்டார். சரி, வாருங்கள் ஐயா, நாம் மாளிகைக்கு போலாம் என்று இருவரும் மாளிகைக்கு சென்றனர். அன்றிலிருந்து அந்த பணக்காரர் சமையல்காரனிடமும் அங்கு பணிபுரியும் சக ஊழியர்களிடமும் வெறுப்பு காட்டாமல் அன்பாக வாழ்ந்தார்.